அவர் ஒரு டிக்ஷனரி. அவரை பின்பற்றி தான் இப்போ உள்ள கதாநாயகர்கள் பல பேர் நடிச்சு கொண்டிருக்கிறாங்க. வசந்த மாளிகை ஒரு சிறந்த அருமையான காதல் காவியம். அதில் நடிச்சிருந்த வாணிஸ்ரீ அம்மாவும் மிக அருமையாக நடிச்சிருந்தாங்க. அதில் இப்போ நான் ட்ரெய்லர் பார்த்தேன். என்ன அருமையான நடிப்பு, என்ன அருமையான படப்பிடிப்பு, என்ன அருமையாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. எனக்கு கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு அதை பார்த்து. இப்போ அந்த மாதிரி படம் எடுக்க முடியுமா? அப்படி நடிக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? குணாநன் சார் வந்து இந்த படத்தை அவர் கூட தொடர்பு ரொம்ப வருஷமாக இருக்குது. பட் இது திடீர்னு அவர் ஒரு தயாரிப்பாளர் அந்த ஞாபகம் இருக்குது. ராஜபாட்டை ஷூட்டிங் போயிருக்கேன் நான். இப்போ திடீர்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி இந்த படத்தை டிஜிட்டல் ரீமாஸ்டர் பண்ணி திருப்பி நம்ம ரசிகர்களுக்கு கொண்டு வந்து சேர்ந்து உலகம் பூரா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன் சொன்னார். குழம்போட ஒரு பெரிய இலங்கையில் பெரிய ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொன்னார். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் சார். சிவாஜி மன்றத்தின் சார்பில் உங்களுக்கு நன்றி. சுஷீலா அம்மா வந்து அவனுக்கு பெரிய ரசிகர் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம நடிகத்தில் இருந்தாங்க. ஏற்கனவே அவங்க வந்து உயர்ந்த மனிதன் படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கினாங்க. அப்புறம் இங்கே லதா மங்கேஷ்கர் ஒரு வாட்டி மெட்ராஸ்க்கு வந்தபோது அப்பா சொன்னாங்க, இந்த சுஷீலாலாம் சேர்ந்து ஒரு தெலுங்கு படம் பண்ணியிருக்காங்க, நீ பாரு அதை சொல்லி லதா மங்கேஷ்கர், பாரத் ரத்னா லதா மங்கேஷ்கர் சொன்னாங்க. அது எந்த படம்னு உங்களுக்கு ஞாபகம்? சங்கராபரணம் படத்தில் அம்மா கூப்பிட்டு லதா மங்கேஷ்கரோட இந்த இடத்த இந்த பாடல் பாக்ஸில் நீங்களும் நானும் லதா மங்கேஷ்கர் தனியாக உட்காந்து படத்தை பார்த்தோம் அந்த தியேட்டரில். அது இதே சத்தியம் தியேட்டரில். லதா மங்கேஷ்கர் வந்து அப்பா சொல்லுவாங்க, அந்த அத்தான் என்னத்தான் பாட்டை போட்டு கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி, நீ வந்து பி சுஷீலா மாதிரி பாட முடியுமான்னு கேட்டு. அப்படி லதாஜி வந்து அவ்வளோ பெரிய பாரத ரத்னா கிட்ட நடிகர் திலகம் விவரம், நடிகர் திலகமும் கமலம்மாவும் அப்படி அவங்க பி சுஷீலா அம்மா மேலே அவ்வளோ பெரிய உள்ளவர்கள். உங்களோட ரசிகர்கள் அவங்க. ஸோ ஏன்னா அவர் வந்து உங்கள் மாதிரி பாரத் ரத்னா லதா மங்கேஷ்கராக இருக்கட்டும், உங்களையும் சரி, இதெல்லாம் சரஸ்வதி லக்ஷ்மி அப்படின்னு தான் குணாநன் சார். அப்புறம் உங்களோட சப்போர்ட்டாக இருந்த நாகராஜன் அண்ட் டிஜிட்டல் ரீமாஸ்டர் பண்ண ராமு, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் சார். இது மாதிரி திருப்பி வேறு படங்களையும் கொண்டு வரீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். இந்த சிவாஜி மன்றம் என்ன செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ. வணக்கம். செல்ஃபோன் தான் கொஞ்சம் சார், இந்த பக்கம் வாங்க சார்.